ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டு பிறந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த 2026 ஆண்டு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொது பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததுக்கப்புறம் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய அமைப்பும் சிறப்பான முறையில் அமையுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அதில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஆண்டில் 850 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆட்டம் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய ருத்ர பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில முக்கியமான விஷயங்களும் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு ஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இந்த மாதிரி ஆண்டு முழுக்க கிரகங்கள் வள வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் நிறைய இந்த ஆண்டு இருக்குது. அதில் என்னென்ன கிரக மாற்றம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிரக மாற்றம் மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு அயனசயன போகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு கிரக பயிற்சி. அன்னைக்கு ராகு பகவான் அஷ்டமத்திலேருந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்கள் இருக்குது. அதாவது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி 4 கிரக பயிற்சிகள் முக்கியமாக இந்த ஆண்டு நடக்க போகுது. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வருடம் எதிலுமே உங்கள் ராசிக்கு முன்னேற்றமானது காணப்படும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக உங்களுக்கு இருக்கும். மெயினாக வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். இதனால் கட்டுப்பாட்டோடு இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். பேச்சிலையும் ஒரு வகையான நிதானம் தேவை. ஸோ பேச்சில் எந்த அளவுக்கு நிதானம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய காரியங்கள் இந்த ஆண்டு திடீர் தடை ஏற்படலாம். ஸோ இந்த தடை ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் பிளான் பண்ணி பண்ணுங்க. பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிதமான வளர்ச்சி என்பது இருக்கும். அதனால் அந்த மிதமான வளர்ச்சிக்கேற்ப செயல்படணும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மெயினாக எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம். அதுவும் ஆடி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும்.
அந்த வளர்ச்சியை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. அப்புறம் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் தடாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் அவை நீங்குவதோடு உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு அடையும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த ஆண்டுக்கு நல்லது. மனதில் ஒரு விதமான பக்தியானது உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களோடு பேசும்போது கவனம் தேவை. எந்த ஒரு விவாதத்தில் அல்லது கருத்து தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம், இல்லைனா உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் இந்த ஆண்டு யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும். மீறி தலையிட்டிங்கன்னா அதனால உங்கள் தலை தான் உருளும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மன துணிவு இந்த ஆண்டு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கூட கிடைக்கும். மிகப்பெரிய லாபங்களை இந்த வருடம் நீங்கள் பெறுவீங்க. அதற்குண்டான எல்லா இதுவுமே சாத்தியங்களும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி இருக்கோ ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது. இருப்பினும் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் உயரும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்ட பாடங்கள் படிப்பது, இந்த டைம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது, இது ரெண்டுமே பண்ணுறது நல்லது. கல்வியில் இருந்த பொருளாதார தடைகளை அகற்ற முடியும். படிக்கும்போதே பகுதி நேர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அந்த உண்டாகக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அதையும் ஒரு பக்கம் பண்ணுங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்படுது. ஸோ இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருடம் குடும்பத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதெகிரிய மெயினாக கூடும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மனதில் நம்பிக்கை உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவுகளிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகள் பெறுவீங்க. பெண்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரும். உல்லாச பயணம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் குடும்பத்தில் மனை வீடு வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். தடைப்பட்ட பணவரவு தடை நீங்கி கைக்கு சேரும். குழந்தைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும். வாகனங்கள் வாங்குவதிலிருந்து தடை நீங்கும். அப்புறம் சாதகமான பலன் எல்லாத்திலுமே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது, ஆயுதங்களை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். ஸோ நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். குழந்தைகளுடைய மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனமகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும்.
ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ பரிகாரமாக இன்னைக்கு நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மன் இருக்காங்களோ அவங்களுக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வணங்குனீங்கன்னா காரிய வெற்றி இந்த ஆண்டு முழுக்க உண்டாகும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.